சப்ஸ்கிரைபர் கேட்டதனால முட்டை மிட்டாய் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஓவன் இல்லாமல் சூப்பர் டேஸ்டியான முட்டை மிட்டாய் ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கேர் சேனல். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி குட் டே. முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகணும், ஏன்னா பால்கோவாக்காக இது ரெடி பண்ணுறேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. நான் வீட்டிலே பால்கோவா ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் பால்கோவா வீட்டில் ரெடி பண்ணாலும் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடையிலே ரெடிமேட்டாக வாங்கிக்கோங்க. சுகர்லெஸ் பால்கோவா வாங்கிக்கோங்க. இப்போது இது 200 கிராம் அளவு இருக்குது. பாதாம் 150 கிராம் எடுத்திருக்கேன். இது ஹாட் வாட்டரில் சேர்த்து கொதிக்க வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் தோல் உரிச்ச பாதாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இதுக்கு ஒரு 6 முட்டை தேவைப்படும். 6 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தேவைப்படும், மஞ்சக்கரு தேவையில்லை. இதே போல் 6 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பால் 1.25 அளவு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் இப்போது வெள்ளைக்கருவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது 200 கிராம் சுகர் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கையாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் கரையணும், கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்ச பால்கோவா இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால்கோவா அதிகம் கரையணும்னு தேவையில்லை, லைட்டாக கரைஞ்சாலே போதும். அரைச்ச பாதாம் பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதிகம் கரையணும்னு தேவையில்லை, லைட்டாக கரைஞ்சாலே போதும். கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலை. ஃபுட் கலர் இல்லைனா சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போது அரைச்ச பாதாம் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது கேஸ்லேயே இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகிறப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் திக்காகி வந்துடும், அவ்வளோதான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கான அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவின இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணின இந்த மிக்ஸிங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கட் பண்ணின பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் கூட நீங்கள் இது ரெடி பண்ணலாம். நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணும்போது கேஸ் கட்டு விசில் இல்லாமல் ரெடி பண்ணிக்கோங்க. கேக்லாம் பேக் பண்ணுறோமோ அதே போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போது பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீட் மீடியம் ஃப்ளேம் வச்சு மாற்றி மாற்றி குக் பண்ணுங்கள். ஒரே ஸ்பீடாக வச்சு குக் பண்ணாதீங்க. இது 1/2 hour இல்லைனா 20 minutesல குக் ஆகிடும். இது எப்படி குக் ஆகிடுச்சின்னு பார்க்கலான்னா கேக்லாம் நம்ம எப்படி குக் ஆகிடுச்சின்னு செக் பண்ணுவோம். சேம் அதே ப்ராசஸ் தான். குக் பண்ண அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சடன்லி பாத்திரம் ஓப்பன் பண்ணாதீங்க. அதே ஹீட்டில் இருக்கட்டும். நல்லா ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் மேலே இருக்கிற லேயர் நல்லா கோல்டன் கலராக குக் ஆகி வரும். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஓவன் இல்லாமல் ஈஸியாக டேஸ்டியாக குக்கர் இல்லைன்னா பாத்திரத்திலே சூப்பர் டேஸ்டியான இந்த முட்டை மிட்டாய் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே.